ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதாவது சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அரிசி ஊற போட்டிருக்கேன். ஸோ சாதம் வடிக்கணும். இதுதான் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து மஞ்சள் பொடியும் தயிரும் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். அது ஒரு 1 ஹவர் கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துடும். இந்த 1 கேஜிக்கு நான் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்டு வெங்காயத்துலேயே வந்து நான் கறிவேப்பிலையும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் ஒரு 3 தக்காளியை நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் பேன் வச்சுப்போம். பேன் நல்லா காஞ்ச உடனே நான் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கடலெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 கேஜிக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயமும் கறிவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது நான் வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரை வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வரணும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய வாசனை, பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய லாங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியெல்லாம், அதையும் போய் பாருங்கள் தேவைப்பட்டால். இப்போது நான் ஆச்சி கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டேன். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் நல்லா பொரிஞ்சு ஒரு நல்ல ஷேடில் வரணும். ஒரு ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு ஷேட் கொடுக்கும். அந்த தருவாயில் நம்ம வந்து தக்காளி விழுதும் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடணும். ஸோ இதுவும் நல்ல ஒரு கலரி அந்த தக்காளி நல்லா பொரிஞ்சு எண்ணெய் மேலே வர்றது வரைக்கும் நல்ல ஒரு கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தயிரில் வந்து சிக்கன் ஊற போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த கிரேவி அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம வெறும்னே அப்படியே வெறும் சிக்கன் போட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் வராது. ஸோ தயிரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் நம்ம கலந்து வச்சு சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். நிறைய தண்ணி விட வேணாம். சூப்பராக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம கலரி விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணிவிடுங்க. இது வந்து சாதத்துக்கு, ரசம், இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி, தோசை, மெயினாக சப்பாத்திக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பாருங்கள். இப்போ மேலே கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கொத்தமல்லியே தூவி விட்டுறலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தருவாயில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். பீசஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அண்டு நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து தயிரில் நம்ம ஊற போட்டதுனால சிக்கன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஜூஸியாகவும் இருக்கும். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணியாச்சு. இதோட அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா?
இதை வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அண்டு சாதம் கொதிக்குது பாருங்கள். நான் குக்கரில் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி வடித்து விட்டுருவேன். ஸோ நீங்களும் குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டு எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் வேறு லெவல், அல்டிமேட், சூப்பராக இருக்குது. அண்ட் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய லாங் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ அங்கே பச்சை வாழைப்பழம், இந்த 2 தேங்காய், இந்த 2 தேங்காவும் 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கலாமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல பெரிய தேங்காய். அதுக்கு அடுத்து வந்து நான் வேர்க்கடலை வாங்கினேன் 1 கேஜி. இந்த 1 கேஜி வந்து 94 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருந்தது, இனிப்பாக இருந்தது வேர்க்கடலை. அண்டு ஒரு வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த வெள்ளரிக்காவும் வாங்கினேன் மார்க்கெட்டில். ஸோ இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம், என்னோடய சிக்கன், என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி. அண்ட் இதுக்கு ஆப்டானது வந்து ரசம். சூப்பராக இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.